மருத்துவத்துறையின் தரம் உயர்வுக்கு மத்திய அரசு வழங்கிய விருதுகளே சாட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி. சபரிமலைக்கு வரும் சிறுவர் சிறுமிகளுக்கு கையில் அடையாளப்பட்டை. பாதுகாப்பு கருதி போலீசார் நடவடிக்கை. சென்னையில் தங்கம் விலை பவுனுக்கு 240 ரூபாய் உயர்வு. கடந்த 4 நாள்களில் மட்டும் பவுனுக்கு 1680 ரூபாய் உயர்வு. அதானி மீதான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவம். கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் தம்பதிகள் சிறையில் அடைப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை தொடக்கம். 8000 போலீசார் பங்கேற்பு. கனவு இல்லம் திட்டத்துக்கு 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழக அரசு அறிவிப்பு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம். ஆளுநர் RN ரவி உத்தரவு. இந்தியா கயானா இடையே 10 ஒப்பந்தங்கள். பிரதமர் மோடி கயானா அதிபர் முகமது இர்பான் முன்னிலையில் கையெழுத்து. கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு சம்பவத்தில் CBI விசாரணை காலதாமதத்தை ஏற்படுத்தும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கருத்து.